தாவேக்கா கிட்ட யார் போகிறாங்கன்னு லிஸ்ட்டே இல்லை. ஓபிஎஸ்ஸை தவிர மற்றவங்க யாரும் போகிறதாங்க தெரியல. டிவி அங்கே போவார்னு எதிர்பார்க்குறாங்க. This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே சூறையாடிட்டு இருக்காங்க. கஜானா காலிங்க. கண்ட மேனிக்கு இலவசங்களை கொடுக்கறது தடுக்கப்பட வேண்டும். இது ரொம்ப ஆபத்தான போகுது. எடப்பாடி பழனிசாமியோட மனசாட்சிக்கு தெரியாது இது கஷ்டம்னு, இல்லை ஸ்டாலினோட மனசாட்சிக்கு தெரியாது இது கஷ்டம்னு. இதை விட போறாங்க. 2,000 ஜனவரி யார போகுது. எப்படின்னா சமாளிச்சிக்கலாம். இல்லை வந்தோன்னா ஒரு 6 மாதம் நிறுத்து, அடுத்த 5 மாதம் ஜூலை வரைக்கும் கணக்கெடு, களை எடுத்து 1/3 பெனிஃபிஷரிஸ் ரிமூவ், அதுக்கப்புறம் இப்போ கொடுக்குறோம். ஐயோ நான் ஓட்டு போட்டேன், உன்னையாவும் ஓட்டு போட சொன்னான். உங்ககிட்ட ஏது பணம்? அடிப்படையான கேள்விகளுக்கு பதிலளிக்க 2 திராவிட கட்சிகளுக்கும் துணிச்சலோ நேர்மையோ கிடையாது. மக்களை அவர்கள் 2 பேரும் நல்லா ஏமாத்துறாங்க. மக்கள் தான் கேள்வி எழுப்ப வேண்டும். 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 150 கோடி எடுக்க போறாங்கன்னு சீமான், அதுக்கான திட்டமாக இது இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. கரெக்ட் தாங்க. சீமான் அவர்கள் சொல்றாங்க இது எல்லாமே நல்ல திட்டங்கள் கிடையாது, நஷ்டங்கள் அப்படின்னு சொல்றாரு. புது கட்சியான தாவேக்காக்கு நம்ம ஓட்டு போட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2 கட்சிகளும் மாறி மாறி நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டே இருக்காங்க. பட் இது 2மே பெரிய கட்சிகள் அப்படிங்கிறதுனால நலத்திட்டங்களோ இலவசங்கள் இது எல்லாத்தையும் அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சி, ஏன்னா சீமான் அவர்கள் சொல்றாங்க இது எல்லாமே நலத்திட்டங்கள் கிடையாது, நஷ்டங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தாவேக்கா மாதிரியான ஒரு புதிய கட்சி அப்படிங்கிறது இவங்க இந்த மாதிரியான அவங்களுடைய வாக்குறுதிகளுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு பலன் இருக்கும்? ஒருவேளை மக்கள் வந்து இப்படி மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நம்ம புது கட்சியான தாவேக்காக்கு நம்ம ஓட்டு போட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்கள் ஆசையை ஏன் கெடுப்பானே? தாவேக்காவையும் சேர்த்தே வச்சுப்போம் லிஸ்ட்டில். அவங்களும் வாய் திறந்து பேசணும். சீமான்னு சொல்லிட்டாரு, இது சூறையாடுதுன்றது சொல்லிட்டார். தாவேக்காவையும் லிஸ்ட்டில் வச்சுப்போம். அவங்க வாயை திறக்கிறது இல்லையா? இதை பற்றின எதாவது பேசினாங்களா? அவங்க ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இலவசங்களை பற்றின அவரோட கருத்து என்ன? அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கமிட்டி போட்டிருக்காங்க. தாவேக்காவையும் லிஸ்ட்டில் வச்சுக்கலாங்க. ஆனால் அவர் ஒன்றும் இது வரைக்கும் வாயை திறக்கல. அதனால் பெரிய பிளேயராக அவரை கருத முடியாதுன்ற நான். அஃப்கோர்ஸ் அவர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பேசுவோம், பேசட்டும். அவருக்கும் சேர்த்து தான் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம், அவருக்கும் சேர்த்து தான். இது வந்து தாவேக்கா சம்மந்தப்பட்டதான். இந்த விவாதம் சுருங்கக்கூடாது. திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஆண்ட கட்சி, ஆள போகிற கட்சி. சரி, ஆள்வதற்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்க கட்சின்னு தாவேக்காவை எடுத்துப்போம். வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நான் வந்து எதிரி கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன செய்ய போறாரு? முடியுமாங்கிறது கேட்குறேன். ஃபர்ஸ்ட் அவர் பேசட்டும், அவர் வாயை திறக்கட்டும். சீமான் கருத்து சொல்லிட்டார் இல்லைங்க, நல்லதோ கெட்டதோ கருத்து சொல்லிட்டார்ல. அண்ட் ஹி ஸ்போக்கன் சென்சிபிலி. ரொம்ப தெளிவாக, நேர்மையாக, நியாயமாக, ரொம்ப சரியா பேசினது சீமான் தான் இந்த விஷயத்துல. விஷயங்கள் அவர் மேல 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் எனக்கு. பட் இந்த விஷயத்துல அவர் சொல்றது டோட்டலி ஐ அக்ரி வித் 100% அவர் சொல்றது கரெக்ட். 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 150 கோடி எடுக்க போறாங்கன்னு சீமான், அதுக்கான திட்டமாக இது இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. கரெக்ட் தாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. 2 பேரும் சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. திமுக அண்ணா திமுக 2 பேருமே தேர் கஜானா காலிங்க. இதை நான் சொல்லலை, உங்க கவர்மெண்ட்டே சொல்லுது, உங்க அதிகாரிகள் சொல்றாங்க. உழைக்கிறவனுக்கு ஊதியத்தை கொடுன்னா நிதி நிலைமை சீரான பிறகு கொடுக்குறேன். எதுக்கு 400 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் வச்சுருக்கு? 400 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வாத்தியாரை வச்சுருக்க அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் விளம்பரப்படுத்திக்குது. இதை விட ஒரு முரண்பாடு எங்கேயாவது இருக்குமா? ரொம்ப கண்ணியமாக சொன்னேன். வயிறு எரியில. அப்புறம்னா எழுத்தறிவித்தவன் இறைவனாவன்னு பெரிய வார்த்தைலாம். கொத்தனார் சம்பளத்துக்கு கீழே அவனை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு சுரண்டல், அறிவு சுரண்டல். இதில் என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? வெண்ணிற தேவதைகள் எது கொரோனா காலத்தில் காப்பாற்றினாங்களே, இந்த பெரிய பெரிய டைலாக்லாம் ஒரு குறைச்சலும் கிடையாது. அவங்க அரசு நிர்ணயித்த ஊதியத்தை கொடுன்னு தான் கேட்குறாங்க. நீ என்ன தெய்வமாகவும் கும்பிட வேணாம், தேவதையாகவும் கும்பிட வேணாம், நீ என்ன மனுஷியாக நடத்துன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதை செய்ய ஒரு அரசால் முடியல, அப்புறம் என்னத்துக்கு பெரிய பேச்சு? நேற்றைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்க போன முதல்வர் அவர்கள் அதிகமான மாடு பிடித்து ஜெயித்தவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை, அரசு வேலையில் கொடுக்கப்படும், கால்நடை துறையில் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. கொடுத்துட்டு போட்டோங்க. அது என்னங்க, எத்தனை பேர் மாடு பிடிக்குமா? 3 பேர் பிடிப்பானோ, 4 பேர் பிடிப்பானோ? அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இல்லைங்க. அதை ஒன்றும் யாரும் எதிர்க்க போகிறதும் கிடையாது. அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு போகுது. இஷ்யூ அது கிடையாது. இந்த மாதிரி போராடக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் வந்து லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியல. உங்கள் கஜானா திவால் ஆகிட்டு இருக்குது. நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது. 3.5 லட்சம் அரசு பணியாளர்களை காலி இடங்களை நிரப்போன்னு 21 நீ வாக்குறுதி கொடுத்த. எத்தனை பேர் நிறைவேற்றினீங்க? இந்த 5 வருஷத்தில் அது அப்படியே டபுள் ஆகிருக்கு வேகன்சிஸ். என்ன பண்ண போகிறீங்க? உங்கள்கிட்ட ஏது பணம்? அடிப்படையான கேள்விகளுக்கு பதிலளிக்க 2 திராவிட கட்சிகளுக்கும் துணிச்சலோ நேர்மையோ கிடையாது. மக்களை அவர்கள் 2 பேரும் நல்லா ஏமாத்துறாங்க. ஐ திங்க் மக்கள் தான் கேட்கணுங்க. மக்கள் தான் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆண்டவர்களும் ஆள துடிப்பவர்களும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கிற அளவுக்கு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த தேர்தல் ஒரு கேலி கூத்தாக மாறப்போகிறது. அதுக்கான அடையாளம் தான் அதிமுகவோட அறிவிப்பு. இன்றைய தேர்தலில் வரக்கூடிய இந்த தேர்தலில்
இந்த 2 திராவிட கட்சிகளோட அறிவிப்புகள் கேலி கூத்தின் உச்சமாக போகப் போகிறது. அதற்கான முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக கட்டியங்கூறும் நிகழ்வாகத்தான் நேற்றைய அந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். இது அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து இவங்க வருவாங்க. இல்லை அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ யார் ஜெயித்து வந்தாலும், அது அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் கூட இப்போ இவ்வளோ விஷயங்களை சொல்லியாச்சுன்னா அது நிறைவேற்றுறதுக்கான ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அப்போ என்ன தைரியத்தில் என்ன விஷயத்தினால அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி ரெடியாக இருப்பாங்க? மக்கள் முட்டாள்கள்ன்ற தைரியம், நம்ம மக்களை ஏமாத்தலான்ற தைரியம் தான். நல்ல கேள்வி கேட்டீங்க. மக்களை முட்டாளாக்கலான்ற தைரியத்தில் தான் அள்ளி விடுறாங்க. நிதிநிலை மோசம்ன்றது என்னையும் உங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. ஒருத்தவங்க ஆண்டவங்க, ஒருத்தர் ஆளை துடிக்கிறவங்க. எடப்பாடி பழனிசாமியோட மனசாட்சிக்கு தெரியாது இது கஷ்டம்னு, அல்லது ஸ்டாலினோட மனசாட்சிக்கு தெரியாது இது கஷ்டம்னு. அதை விட போகிறாங்க. 2000 2500 ஏறப்போகுது. எப்படின்னா சமாளிச்சிக்கலாம். இல்லை வந்தோன்னே ஒரு 6 மாதம் நிறுத்து. மகாராஷ்டிராவில் பண்ணால போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சாங்கல்ல மக்களை. 1500 ரூபாய் 2000 ஆக்கணும், 2500 ஆக்கணும். அக்டோபரில் வந்தோன்னா பிப்ரவரி வரைக்கும் கொடுத்தோம், 5 மாதம். அப்புறம் ஸ்டாப்டு, ஒரு 5 மாதம் ஸ்டாப்டு. அடுத்த 5 மாதம் ஜூலை வரைக்கும் கணக்கெடு. களை எடுத்து 1/3 பெனிஃபிஷரிஸ் ரிமூவ்டு. அதுக்கப்புறம் இப்போ கொடுக்குறான். ஐயோ நான் ஓட்டு போட்டேன், உன்னையாவும் ஓட்டு போட சொன்னான். அப்போ அந்த கதை தான் இங்கே. எந்த தைரியன்றீங்க? நல்ல கேள்வி. மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற தைரியம், மக்கள் ஏமாறுவார்கள் என்ற தைரியம், 2 பேரும். இதில் நான் பாகுபாடு இல்லாமல் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு படி மேலே போயிட்டார் எடப்பாடி. ஆகவே இது அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃப்ரீபி ரேஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஏமாற்று வித்தைக்கு சுப்ரீம் கோர்ட்டாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது ரொம்ப ஆபத்தான போகுது. சம்படி ஷுட் ஸ்பீக். என்ன கேட்டிங்கன்னா யாராவது பெரிய ஆளுங்க பேசணும், சிவில் சமூகம் கேட்கணும். ஏது உங்கள்கிட்ட பணம்? இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றது. நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிப்படையிலே யார் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அஃபிடவிட்ஸ், போராடக்கூடிய ஆசிரியர்கள், ஊழியர்கள், அரசு சிப்பந்திகள் அத்தனை பேருக்கும் அவங்களோட பெனிஃபிட்ஸ் சம்மந்தமாக, அவங்களோட சேலரி ஹைக்ஸ் சம்மந்தமாக, அவங்களோட பணி நிரந்தரம் சம்மந்தமாக பிரச்சனை வந்த போதெல்லாம் இந்த அரசுகள், ஸ்டாலின் அரசோ எடப்பாடி அரசோ, இப்போ பதவியில் இருக்க ஸ்டாலின் அரசு, இவர்கள் தாக்கல் செய்த அஃபிடவிட்ஸை மட்டுமே கையில் எடுத்து வச்சு பேசுங்க, அறிவு நேரம் இருந்ததுன்னா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும், நல்லா தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்போ அதை எப்படி சமாளிச்சாங்களோ அது மாதிரி தான் இதையும் சமாளிப்பாங்க. அப்படி தான் சமாளிப்போம். சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. இந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட்டுக்கும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிபி அப்பாயின்மெண்ட், பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை தூக்கி காற்றுல பறக்க விட்டுட்டு 6 மாதமாக தமிழ்நாட்டில் டிஜிபி இல்லை, 5 மாதமாக டிஜிபி இல்லை, பொறுப்பு டிஜிபி வரலாறுலே கிடையாது. இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதானா? இல்லை, பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துறதுன்றது இந்த மாநில அரசுகளுக்கு கைவந்த கலையாக போச்சு. தமிழ்நாடோட மோசம் யூபி. இங்கே சீனியாரிட்டியில் 5ஆவதாக இருக்க 6ஆவதாக இருக்கவரை கொண்டு வந்து பொறுப்பு டிஜிபியாக போடுறாங்க. இதை கேள்வி கேட்டால் சிரிக்கிறாங்க. ஊபியில் 18ஆவதாக இருக்கணும் தூக்கி வந்து போட்டிருக்காங்க. அப்போ சேர்ந்து தான் பண்ணுறாங்க இந்த மாநில அரசுகள். அப்போ அந்த இலவசங்கள்லேயும் சுப்ரீம் கோர்ட்டு போய் யாராவது சம்படி ஷுட் கோ. அப்போ ஏதாவது சுப்ரீம் கோர்ட் நல்ல ஜட்ஜுக்கிட்ட மாட்டுச்சுன்னா அவங்க ஏதாவது டைரக்ஷன் கொடுப்பாங்க. அது எப்படி ஏமாத்துறதுன்றது இந்த அரசுகளுக்கு நல்லா தெரியும். அப்போ சிவில் சமூகத்தோட அழுத்தம் தான் இவங்களை ஓரளவாது, நான் என்ன சொல்கிறேன், ஓரளவாது இவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்ன்றேன். இஷ்டமாக கண்ட மேனிக்கு இலவசங்களை கொடுக்கறது தடுக்கப்பட வேண்டும். தெர் மஸ்ட் பி ஃபுல் ஸ்டாப். கோர்ட்டால் முடியுதோ இல்லையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் முடியுதோ இல்லையோ, சிவில் சமூகத்தால் முடியும், மீடியாவால் முடியும். மீடியா 90% மீடியா காலடியில் கொத்தடிமையாக திமுக காலடியில் உட்காந்துருக்கிறதால அவங்களாலேயும் அது முடியாது. சிவில் சமூகத்தால் மட்டும்தான் முடியும். நேற்றைய அறிவிப்பு, உங்கள் கேள்வி, எடப்பாடியோட அந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. என்னை பொறுத்தவரையில் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டை அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அடுத்தடுத்த கட்டங்களில் திமுக அதை விட பேராபத்தை நோக்கி அதை நகர்த்தும். தேர்தலின் வெற்றி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்போ இந்த அறிவிப்புகள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் கூட்டணி விஷயங்கள் இப்படி ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கும்போது, இந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது 23ஆம் தேதி தேசிய என்டிஏ கூட்டணிக்கு அவங்களுடைய பரப்புரையை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக மோடி அவர்கள் வராங்க. அன்னைக்கு தெரியும் யார் யாரெல்லாம் எங்களோட கூட்டணின்னு சொல்லி ஒரு பக்கம் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே 23ஆம் தேதி தாவேகாவோட யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு தெரியும் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அன்றைக்கி தான் தெரியும். ஆனால் அன்றைக்கே இறுதி காட்சி தெரியுமான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நாள் இருக்குது, மார்ச் 1 வீக் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரைக்குமே டைம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட காட்சிகள் மாறும். 23 ஓரளவு பிக்சர் கிளியர் ஆகலாம். அன்றைக்கி கிளியர் ஆகாமலும் கூட போகலாம். அன்றைக்கே எல்லாம் முடிவாயிடும்னு சொல்ல முடியாது 2 தரப்புலையுமே. டிடிவி அங்கே போவார்னு எதிர்பார்க்குறாங்க. அது 23ஆம் தேதி தான் அதுக்கு தெரியாகும். தாவேகா கிட்ட யார் போகிறாங்கன்னு லிஸ்ட்டே இல்லை. ஓபிஎஸ்ஸை தவிர மற்றவங்க யாரும் போகிறது அங்கே தெரியல. 23 அன்றைக்கி பிக்சர் 2 தரப்புலையும் கிளியர் ஆகும்னு உறுதியாக சொல்ல முடியாது. நாள் இருக்குது இன்னமும். கேப்டனுடைய தேமுதிக கட்சியோ அல்லது டிடிவி அவர்களினுடைய அமமுகவோ இந்த மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாமே வேகமாக நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் எங்களுடைய கூட்டணி இன்றைக்கி சொல்லிடுவோம். இன்ஃபேக்ட் தேமுதிக கூட 2 அவங்களுடைய பொதுக்கூட்டங்களையும் சொல்லியிருக்காங்க, அறிவிப்போம்னு டிலே பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதை அறிவிக்காமல் பேர முடியல, அவ்வளோதான். இவங்க எதிர்பார்த்தது அவங்க கொடுக்கல, அவங்க கொடுக்குறத வாங்கிக்க இவங்க தயாராக இல்லை, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள்.
இல்லைன்னா உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது நாள் இருக்குன்னு நான் தான் சொல்லணேன். அதனால் வந்து நம்ம விருப்பத்துப்படிலாம் அவங்க நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. 23ஆம் தேதியோ அவங்க எல்லோரும் மேடையில் ஏறுவாங்கன்றது ஒரு ஜஸ்ட் அன் அனௌன்ஸ்மெண்ட். அது அப்படியே ஃப்ரக்டிஃபை ஆகும் நம்ம சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குது, பட் தாண்டியும் கூட போகலாம். ஏன் முடியலன்னா பேர முடியல, அவ்வளோதான். வெரி சிம்பிள். திமுக மற்றும் காங்கிரஸ்க்கு நடுவில் விரிசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுலாம் பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கும்போது டெல்லியில் நடந்த கூட்டத்தில் ராகுல் அவர்கள் பொது வெளியில் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னும் செல்வப்பிறந்தை அவர்களும் திரும்ப அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ மற்றவர்களோ அதை பொது வெளியில் அதை பற்றி பேசினா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் திமுக சைட்லேருந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த விரிசலும் இருக்காது, நாங்கள் அரவணைத்து தான் போவோம், அதை தாண்டி வேறு யாராவது வெளில போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அலையன்ஸ் கண்டினியூ ஆகும், அந்த சந்தேகம் வேணாம். இப்போ பிரச்சனை சால்வ்டு. அதனால் கூட சீட்டுக்காக தான் எவ்வளோ அவங்க பண்ணாங்க. இஷ்யூ சார்ட்டட் அவுட். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் என்று விவரமறிந்தவர்கள் யாரும் பேசுனதும் கிடையாது, கருதியதும் கிடையாது. இஷ்யூ வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ பீஸோ இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ இதை தாண்டி எந்த விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு, அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மாதிரி இந்த சமூகத்துக்கு தேவையான அடிப்படையான சில விஷயங்களை சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் யாராவது கொடுத்தால் அதை ஒத்துக்கொண்டு இந்த சமுதாயம் அவங்களுக்கு ஓட்டடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுதான பிரச்சனையே. அது இவங்க 2 பேர்கிட்டேருந்து வரணும். புது பிளேயர்கிட்டேருந்து வந்தால் இருக்காது. இவங்க 2 பேர் திமுக அண்ணா திமுக கிட்டேருந்து வரணும். புதுசாக வரவங்க கிட்டேருந்து வந்ததுன்னா அது ஒன்றும் அர்த்தம் இருக்காது. சரி, சீமான் ஓரளவு பேசுகிறாரு, பட் அதை தாண்டின அவருடைய அரசியல் வந்து பல பிழைகளை கொண்டதாக இருக்கிறதால அவரால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. சென்சிபிளாக இந்த 4 பேரில் சீமான் ஓரளவு பேசுகிறார். பல விஷயங்கள் அவர் கரெக்டாக தான் பேசுகிறார். ஆனால் அவருடைய மற்ற அரசியல் கருத்தாக்கங்கள் வந்து காலத்துக்கு ஒவ்வாததாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதால் அவரால் வந்து டேக் ஆஃப் ஆக முடியல. ஸோ அவர் கொஞ்சம் யதார்த்தவாதியாக இருந்தார்னா அடுத்த கட்டத்துக்கு அவர் போகலாம், அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கலாம், ஒரு ப்ரெஷர் குரூப்பாக அவர் உருவாகலாம். பட் துரதிருஷ்டவசமாக அவர் இந்த மாதிரியான விஷயங்களில் சரியாக பேசக்கூடியவர். அவருடைய அடிப்படையான கோட்பாடுகளில் வந்து காலத்துக்கு ஒவ்வாத அம்சங்களை கொண்டிருப்பதாகவும் வரட்டுத்தனமாக இருப்பதாலேயும் அவரால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஸோ இதுதான் வந்து இன்றைய சிக்கல். அதனால் வந்து ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த 2 பேர் கொடுத்தா தான் வாக்களிப்பாங்க. ஸோ மக்களே வந்து ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பதாலேயும் அவர்களை மயக்கத்தில் இந்த ஆட்சியாளர்களை தொடர்ந்து வைத்திருப்பதாலேயும் வரக்கூடிய கோளாறு இது. இது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. எக்ஸ்ட்ரீமாக போகிறதால தான் நம்ம இதை பேசுகிறோம். இப்போ என்ன 1000 ரூபான்றது 2000 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுப்போன்றதும் 75,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடி ரூபாய் நீங்கள் இதுக்கு 5 ஆண்டுகளில் சூறையாடுறீங்கன்னா மாநிலம் திருவோடி ஏந்தும், உங்கள் அரசு துறைகள் அத்தனையும் திவாலாகும். இந்த ஆபத்து பேராபத்து. அதற்காகத்தான் நாம் இவ்வளோ பேசுகிறோம். நன்றி மேடம், நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.